ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபப் அனிமேயோட எபிசோட் 5 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயோ போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கப்புறம் வர எபிசோட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த குழந்தை பயங்கரமா அழுவுது. ஆமா, உனக்கு நைட்ல என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி கத்திக்கணும் அழுதுகணும் பயங்கரமா நான் தொல்லை பண்ணிருக்கேன். அங்க அவனுக்கு ஒரு ஐடியா வந்து அவன் கிட்ட ஒரு மியூசிக் பிளேயர் இருக்குமா, இல்ல ஹெவி மெட்டல் சாங் பிளே பண்ணி விட்டுறான். அந்த குழந்தைக்கும் அது அவ்வளவு பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே, உனக்கும் இது பிடிச்சிருக்கா? அந்த குழந்தைய கேட்டு தூங்கிது. அங்க தெரியாதனமா போகும்போது கால் பட்டு அது அவுந்துக்க அந்த வீடு முழுக்க ஒரே சத்தமா இருக்கு. அம்மா, என்ன காரியம் என்ன பண்ண இருக்க? நடுராத்திரியில இப்படி சவுண்ட் போட்டு இருக்க? நான் ஒன்னும் சத்தம் போட்டு வேணும்ட்டே எல்லாம் இப்படி பண்ணல. இது எல்லாமே அவனுக்காக தான் நான் பண்ணேன். ஏன்னா அவன் தூங்கிட்டான் பாரு. ஏதோ ஒண்ணு. அந்த குழந்தையும் எழுதுக்குதா திரும்ப அது பயங்கரமா ஷாக்க கொடுக்குது. சீன்ல அவன் ஸ்கூல்ல இருக்கும்போது கென்காசிய பத்தியே ஒரு 2 பேர் கேட்டு இருக்காங்க. நீ வந்து அவனை தூக்கடிச்சிட்ட அப்பன்னு நீ என்ன பெரிய ஆளா? இதே மாதிரி அங்க நிறைய விஷயத்த கேட்பாங்களா? நல்லா ஊத்து பார்க்காம தான் தெரியுது அவன் நின்னுங்கனே தூங்கின இருக்கான். இதுதான்டா சரியான வாய்ப்பு, சீக்கிரம் தாக்குங்க. நான் தாக்கலான்னு போனா ஒரே அடியில அவங்க 2 பேரை நாக் அவுட் பண்றான். அவன் என்ன தூக்கத்திலயும் இப்படி அடிக்கிறான். சீன்ல அவன் மாடியில இருப்பானா, அங்க புரோச்சி ஏதோ ஒரு விஷயத்த சாப்பிட்டு இருப்பான். அதை ஓகா அவனுக்கு தெரியாம சாப்பிட்டுறான். அம்மா, நான் சாப்பிட்டு இருந்த அந்த பிரெட் அது எங்க போச்சு? நீதானா? இல்ல நாளா ஒன்னும் சாப்பிடல. இப்பதான் ஓகா கிட்டே அவனோட கையை பார்க்க சொல்றான். அவனோட கையில ஏதோ ஒரு விதமான மார்க் இருக்கு. என்ன மார்க்? பின்னாடியே திடீர்னு அவங்க 2 பேரும் வராங்க. ஓ, இந்த மார்க் அவேக்கன் ஆயிடுச்சா? ஆமா, நீங்க 2 பேரும் எப்போ வந்தீங்க? சரி, ஏதோ ஒண்ணு. இந்த மார்க் இது என்னது? இத பத்தி சொல்லுங்க. இது ஒரு ஜீபல் ஸ்பெல் மார்க்னு சொல்லுவாங்க. இதனாலேயே நம்மளுக்கு தெரியும் அந்த பையன் அவன் எவ்வளவு தூரம் டீமன் லார்டு கூட அட்டாச் ஆயிருக்கானு. பிஎல்செபப் கொஞ்சம் பசி எடுக்குதுன்னு சொல்றா. இதனால அங்க பாலை உருவாக்கி தரான். மார்க் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உடம்பு முழுக்க வளர ஆரம்பிக்கும். டீமன் லார்டோட பேரண்ட் ஒரு விசில் மாதிரி தான். எனக்கு இன்னமும் புரியல, டீமன் லார்டால அப்படியே இந்த உலகத்தை அழிக்க முடியும். எதுக்கு ஒரு விசில் தேவைப்படுது? விசில் இருந்தாதான் அவரோட பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா இந்த உலகத்தை அழிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா மார்க் அப்படியே பரவ ஆரம்பிச்சு அவனோட உடம்பு முழுக்க பரவும். இதே மாதிரி போச்சுன்னா அவன் வந்து ஜேஜி கீழே வர யூஜியா மாறிடுவான். அவன் எவ்வளவு வாட்டி டீமன் லார்டோட பவரை யூஸ் பண்றானோ அவனோட உடம்புல அவ்வளவு மார்க் வந்து அவேக்கன் ஆகும். ஓ அப்படியா? அப்பனா எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. இதுக்கு மேலேயும் நான் வந்து சண்டை போடக்கூடாது. அதுதானே, யாரையுமே அடிக்க போதில்ல. நான் இனிமேலும் ஒரு நல்ல பையனா இருக்க போறேன். நல்லா இருக்க முடியுமா? நீ நார்மலா இருக்கிறதே அதிசயமான விஷயம். இதை கேட்டோன்னே அவன் ஒரு பஞ்ச் அடிக்கிறான். நீ இப்பயே ரூலை பிரேக் பண்ணிட்டப்பா. ஆமா ஆமா, நான் வந்து இதுக்கு மேலேயே ஒரு நல்ல பையனா இருக்க போறேன். இந்த சைடு ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அங்க ஒரு பர்சனும் போட்டோவை காட்டிக்கினே சொல்றான். இதுதான் ஓகாவோட ஒய்ஃப். ஓ பரவாயில்லையே, இவகிட்ட ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கு போல. சரி, இவளை வந்து நாளைக்கு அடைய வேண்டியதான். இன்னொரு கேங் தான். அவன் பார்த்து கேட்கிறான், என்னப்பா நீ வந்து மாட்டிக்கின போல. ஹிமிகாவை சொல்றான். ஆமா, யாரு மாட்டிக்கினா? முதல்ல சுச்சுவேஷனை பாரு. நின்னு இருக்க எல்லாருமே ஹிமிகாவை பக்கம் வந்து அவனை பூச்சி போட்டுறாங்க. இப்போ தெரியுதா யாரு மாட்டிக்கினான்னு? நீ வந்து என்ன பண்ணு, நாளைக்கே அந்த ஓகாவோட ஒய்ஃப் அவளை நீ தூக்குற, புரியுதா? நெக்ஸ்ட் சீன்ல ஓகா வரானா. அவனை பார்த்தோன்னே 2 பேரும் பயந்து போயிடறாங்க. ஏய் ஓகாடா இது, நீங்க ஒன்னும் பயப்படலாம் தேவையில்ல. நான் வந்து மாறிட்டேன்பா. அதாவது நான் வயலன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். என்னது ஓகாவா இது? சீன்ல ஓகா வந்து பிஎல்செபப்புக்கு நிறைய விஷயத்த சொல்றான். ஒரு மேன் ஏதாச்சும் டிசைட் பண்ணிட்டானா அதை வந்து அவனோட வாழ்க்கை முழுக்க அவன் மாத்த மாட்டான். அதுக்கு புரியுதுல பிஎல்செபப். அதனால என்ன பண்ணலாம், நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இனிமேலையும் யாருமே உதைக்க மாட்டேன், பஞ்ச் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணு, நீ வந்து இனிமேலும் என்ன ஆனாலும் அழுவ கூடாது, புரியுதுல? அதுவும் அங்க புரியுதுன்னு சொல்லுது. சைடு இது எல்லாத்தையுமே அந்த பர்சனும் பாத்துக்கினே சொல்றான். அந்த மார்க்கை பத்தி இவன் கிட்ட சொன்னது ஒரு நல்ல விஷயமா? ஏன்னா அவன் இதுக்கு மேல என்ன பண்ண போறான்? நீ கவலைப்படாத, விஷயம் இப்படிதான் எண்டாக போகுதுன்னா ஆகட்டும். அவன் கிட்ட எதுவும் ஸ்பெஷலா எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சரின்ட்டு அங்க நிறைய ஆளுங்க வந்து ஓகாவை தொத்த ஆரம்பிக்கிறாங்களா. ஓகா அங்க தெரிச்சுக்கின்னு ஓடுறான். ஓகா பின்னாடியே வராங்களா. ஓகா ஒரு ரிவர் கிட்ட வரான். அவ்வளவுதான்டா ஓகா, இன்னைக்கு உன்னால எங்கேயுமே ஓட முடியாது, நீ வசமா மாட்டிக்கின. ஓகா அந்த ரிவரையும் தாண்டி அப்படியே நீந்தி போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அங்க அவங்க 2 பேரும் பேசிக்கினே போவாங்களா. அங்க ஹெல்டா கிட்ட கேக்குறான், நான் வந்து சும்மா இந்த சைடு வந்தா அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்கணும். அங்க அந்த கும்பல் வந்து, அட பரவாயில்லையே, நான் வந்து நஞ்சு பார்க்கல. ஹிமிகாவாவோட பிளான் அது வந்து பர்ஃபெக்டா இருக்கு. நீங்க 2 பேருமே இங்கதான் இருக்கீங்களா? ஓகாவோட வைஃப் அவ்வளவுதான், நீ வந்து காலி. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்டல. அவன் எழுந்து பார்க்கும்போது அவனோட கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. சைட்லயே தான் அங்க ஹெல்டாவும் இருக்கா. மா நீங்களாம் யாரு, எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏதாச்சும் பண்ண பார்த்தேன், அவனை காலி பண்றோம் இந்த கண்ணை வச்சு. ஏய் கம்முன்னு இருக்கியா? லூசு மாதிரி எதுவும் பண்றாத. பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே அவளை நான் கொண்டு வந்துட்டேன். கூடவே இவனும் தானா, இவனையும் அப்படியே பேக் பண்ணி தூக்கின்னு வந்துட்டேன். அப்படியே பைத்தியக்காரா, என்னோட பர்ஃபெக்டான பிளானை இப்படி நாசமாக்கிட்டியே. வேறமா அவளை ஒண்டிதான் கேட்டேன், இவனை எதுக்கு நீ கொண்டு வந்த? அப்போ இவன் தானா அந்த இஷியாமா ஸ்கூல்ல இருக்க அந்த TKKH அதுல வர ஹிமிகாவா அந்த பர்சன்? அங்க அந்த பர்சனும் கேக்குறான், உன்கிட்ட ஏதாச்சும் செல்போன் இருக்கா? சீக்கிரமா உன்னோட ஹஸ்பண்ட் ஓகாவை கூப்பிடு. ஆனா எல்டாக்கு செல்போன்னாலே என்னதுன்னு தெரியல. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றான். என்னால நம்பலாம் முடியாது. அவன் கிட்ட
கிட்ட இருக்கிற கன்னை வச்சு அவளோட துணியை அப்படியே உருக்கி பாக்குறான். அட உண்மைதான் போலியே, கிட்ட செல்போன் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க புரட்சி பயங்கரமா கத்துறான். அவளை விட்டுருங்க, தயவு செஞ்சு அவளை எதுவுமே பண்ணாதீங்க, எனக்கு வேணுமா என்ன ஏதாச்சும் பண்ணிக்கோங்க, என்கிட்ட செல்போன் இருக்கு, உங்களுக்கு என்ன ஓகாக்கு தானே கால் பண்ணோம், எந்த வச்சு கால் பண்ணுங்க. அங்க ஓகாவை அவங்க ரெண்டு பேரும் பூச்சிறாங்க. அடே ஓகா, எவ்வளவு தூரம் ஓடலான்னு பாக்குற, இதுக்கு மேலே உன்னால ஓட முடியாதுடா, அவ்வளவுதான் மாட்டிக்கினேன், உனக்கு புரியுதுல. அங்க திடீர்னு அவனுக்கு ஒரு கால் வருது. அதை கேட்டு அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரை ஹாஸ்டேஜா பூச்சி வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு ஹிமிகாவை சொல்றான். முடிவு வரலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இந்த சைடு அங்க புரோச்சி சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஏன்னா அவன் சத்தியம் பண்ணிருக்கான், அதாவது இதுக்கு மேலேயே அவன் சண்டை போட மாட்டான்னு. சோ இதுக்கப்புறம் எப்படி அவன் வரப்போறான், நீயே சொல்லு. என்ன சொன்ன, வர மாட்டானா? அதுக்கப்புறம் உன்னோட நிலைமையை பத்தி நீ யோசிச்சு பாரு, உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும், புரியுதுல உனக்கு? கவலைப்படாத, அவன் கண்டிப்பா வரதா போறான், ஏன்னா அவன் உண்மையிலேயே ஒரு நல்லவன். இந்த சைடு அங்க இருக்கிற ஒருத்தன் வந்து சொல்றான், எவனோ ஒருத்தன் ஒளிஞ்சு வரான், அவனை நாங்க பிடிச்சிட்டோம் பாஸ். யார் அதுன்னு பார்த்தா அந்த பெரிய மனுஷன் தான். பார்க்க தான் தடிமாடு மாதிரி இருக்காரு, ஆனா இவரு உண்மையிலேயே ரொம்ப வீக்கு தெரியுமா. திடீர்னு அவருக்குள்ள இருந்து சவுண்ட் வந்து இப்பதான் நம்மளுக்கே புரியுது, ஓகாவோட பிளான் தான் இது எல்லாமே. உள்ள இருந்து வந்து பயங்கரமா எல்லாரையுமே அடிச்சு போறான். டேய் ஓகா, நீ வந்து இதுக்கு முன்னாடி சொன்னியடா, அதாவது யாரையுமே நான் அடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு, இப்போ என்னன்னா இப்படி பண்ணிருக்க, அதெல்லாம் சும்மாதான், இப்போ வந்து டைம் வந்திருக்கு, நான் தான் லார்டுக்கான ஜஸ்டிஸ கொடுக்கணும். ஓ ஓகா, நீ வந்து உண்மையிலேயே இம்ப்ரெசிவா தான் இருக்க, எனக்கு எவ்வளவு தேவைப்படுதோ நான் அவ்வளவு கொடுக்குறேன். இந்த இஷியாமா ஹைஸ்கூல்ல இந்த ஹிமிகாவாயும் கிட்ட பயங்கரமா பணம் இருக்குமா, அதை வச்சு யார வேணாலும் அவனோட எத்துக்கு மாத்திக்க முடியுது. ஓகா, உனக்கு வந்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சொல்லு, உனக்கான ரிவார்டை நான் வந்து அதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீ வந்து என்னோட ஃபாலோவரா இருக்கணும், புரியுதுல உனக்கு? ஆனா அதெல்லாம் ஆளு கேட்கவே இல்ல. டேய் நீ வந்து என்ன சொல்ற, மாஸ்டர் ஹிமிகாவை சொல்லும் போது அதை கேட்க மாட்டியா என்ன? ஆனா ஆளு அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. முன்னாடி இருக்க அவங்க ரெண்டு பேரையுமே பறக்க விட்டுறான். இப்ப அதுதான் விஷயம்னா, இப்போ நான் உன் கூட சண்டை போடணும் அதுதானே, எனக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, முடிஞ்சா என்னோட வயிற்றுலயே தாக்கி காட்டுறா. ஒரு பஞ்ச் அடிக்கிறானா, இப்பதான் ஹிமிகாவே சொல்றான், என்னோட வயிற்றுல 8 mm செராமிக் பிளேட்டை நான் வச்சிருக்கேன், அவனோட கை அவ்வளவுதான், இதுக்கு மேல அவனால யூஸே பண்ண முடியாது. ஆனா நடக்கிறதே வேற விஷயம், அவன் அடிச்ச அடியில ஹிமிகாவா பறந்து போய் மேல விழுறான். எல்லாருமே அங்க ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. எனக்கு தெரியும் ஹிமிகாவா, நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த உனக்குள்ள வச்சிருக்க அதுதானே. ஆனா ஹிமிகாவா அங்க விட்டு கொடுக்கல, அவன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்டன் கன் அதை வச்சு பயங்கரமா தாக்குறான். அங்க ஓகாக்கு பயங்கரமா ஷாக் அடிக்குது. அங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அவ்வளவுதான், ஓகா வந்து காலி. இந்த அளவுக்கு ஷாக் அடிச்சோம் யாராலையும் எழுந்து நிக்க முடியாது. என்னப்பா இது, இந்த ஷாக் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பெருசா தெரியல, ஏன்னா இந்த குழந்தை அழுவும் போது அந்த ஷாக் வந்து இதை விடவும் பயங்கரமா இருக்கும். ஏன்டா ஏன் உனக்கு எதுவுமே ஆகல, சீக்கிரம் பசங்களா, இவனுக்கு எதுவுமே ஆகலன்னா என்ன, ஹாஸ்டேஜஸ் இருக்காங்களே அவங்கள வந்து நீங்க பயங்கரமா தாக்குங்க. எல்லாருமே தாக்க போறாங்களா? ஆனா அங்க இருக்கிற ஹெல்டா எல்லாருமே தாக்கி ஒரு வழி ஆக்கிடுறா. இந்த சைடு அங்க ஓகா சொல்றான், வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்தலனா நான் வந்து எந்த மாதிரி ஒரு ஆம்பளை, அதுக்காக என்னோட ப்ராமிஸையே உடைச்சாலும் பரவாயில்ல. அங்க ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். இதனால அந்த செராமிக் பிளேட் அதுவே உடைஞ்சு போகுது. அந்த செபல் அந்த மார்க்கும் பயங்கரமா அதிகரிக்குதா. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறா. நான் எதிர்பார்க்கல இவன் இந்த அளவுக்கு இந்த பவரை யூஸ் பண்ணுவானு, ஒரு சாதாரணமான மனுஷனை கொல்ற அளவுக்கு இவன் பவரை உறிஞ்சிருக்கான். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வெளில போவாங்களா. அங்க ஹெல்டா கிட்ட அவன் வந்து விஷயத்த சொல்றான், ரெண்டு பேரும் ப்ரோக்ரஸா இருக்கிறது அது வந்து உனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல தானே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்பதான் அவன் மேல பார்க்க சொல்றான். அந்த மேல இருக்கிற அந்த பில்டிங்கை காட்டுறாங்களா, அவன் வேறமா அடிச்ச அந்த சாதாரணமான ஒரே ஒரு பஞ்சு, அதுக்கே அந்த பில்டிங் அந்த நிலைமையில இருக்கு. இந்த சைடு அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க, ஏய் நான் வந்து என்னோட ப்ராமிஸை மெயின்டைன் பண்ணல. அட இருடா, என்னடா என்னோட கை ஃபுல்லாவே இப்படி மார்க் இருக்கு, நீ இப்பதான் இதை பாக்குறியா? பியல்செபூபும் இதெல்லாம் பார்த்து சிரிக்குதா. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா நான் கூடிய சீக்கிரத்துல இதை ரெண்டு வீடியோவா போட்டே முடிக்க பாக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஒரு லைக் போடுவீங்கன்னு நம்புறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. போக போக இன்னமும் நிறைய கான்செப்ட் வரும். இதுல சில பல ஃபில்லர் எபிசோட் இருக்கும், அதை ஒண்டி நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா கதைக்கும் இந்த ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ போர் அடிக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.